Welcome to Tastee with me Kiruthiga. நான் இருக்கிறது தென்காசியில். என்ன ஊருன்னு? Thenpothai. உள்ள கங்கு போட்டு சாம்பிராணி போட்டு மூடி வச்சுட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து அவங்களாம் கூட இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக நான் இது பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ இந்த தொழில் 5-7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கிராமம் ஃபுல்லாகவே இதுதான். ஆமாம், இங்கே தென்பத்தை மண்பாண்டம் செய்கிறது ஃபுல்லாக எங்கள் சமுதாயத்தில் ஃபுல்லாகவே இது. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்கள் சொந்த அவசியத்துக்கு நாங்கள் பண்ணி சொசைட்டி மூலமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொசைட்டியில் ஆமாம். இப்போ இது என்ன பண்ணுறீங்க? இது வந்து இப்போ விளையாட்டு பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் அந்த பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் அது ஃபுல்லாகவே. இப்போ குழந்தைகள் வந்து மண்பாண்ட இந்த பிளாஸ்டிக்கில் விளையாட்டு சாமான் வச்சுருக்காங்களா, அதை ரொம்ப விரும்புறதில்ல. இப்போ இந்த மண்ணில் செய்கிறது தான் ரொம்ப விரும்புதாங்க. அதனால் குட்டி குட்டி பொருளாக சேர்த்து ஒரு 10 பொருள் இருக்கும். 100 ரூபா ஒரு செட்டு. ஒரு அடுப்பு, ஒரு சின்ன குடம், அந்த கறி வைக்கிற சட்டி, அப்புறம் ஒரு தாளிக்கிற சட்டி, ஒரு தோசைக்கல், ஒரு பிளேட்டு, 2 பிளேட்டு, ஒரு கடாய், இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் சேர்த்து 100 ரூபா. சூப்பர் சூப்பர். ஆனால் கீழே போட்டு உடஞ்சிரும். ஆமாம், உடையத்தான் செய்யும். உடனே உடஞ்சிரும். மண் பொருள் தானே. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்வீங்க? அது நமக்கு செய்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம சொந்த தொழில் தானே, எப்படினாலும் செய்யலாம். நமக்கு ரொம்ப விற்பனை அதிகமாக இருந்துச்சுன்னா நைட்டும் பகலும் செய்வோம். இப்போ இந்த கொரோனா பிரச்சனைனால கொஞ்சம் விற்பனை இல்லாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சுட்ருக்கோம். நம்ம சொந்த வேலை தானே, எப்போனாலும் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து இது நம்ம 100 எண்ணம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். லேடிஸ் வந்து 100 எண்ணத்துக்கு 3 ட்ரிப் அடிக்கணும். 3 ட்ரிப், ஒரு ட்ரிப் ஃபஸ்ட் அடிப்பாங்க, 2 ஃபினிஷிங் ஒரு அட்டை, அப்படி 3 ட்ரிப்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டை ஃபினிஷிங் பண்ணி தான் அந்த இதுக்கு காவி கலர் அடிப்பாங்க. இந்த வெயில் அடிக்கிற டைமில் இந்த விளையாட்டு பொருள்லாம் செய்ய முடியாது. ஏன்னா லேடிஸுக்கு வேலை கொடுக்கணுமா. இந்த மாதிரி நேரத்தில் இதுக்கு வந்து லேடிஸுக்கு வேலை இல்லை. நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே ஃபினிஷிங் பண்ணி எடுத்துருவோம். அதனால் நேரம் போகிறதுக்காக செஞ்சு வைக்கும். என்றைக்குனாலும் பிரயோஜனம் தான் இது. இப்போ செஞ்சு வச்சோம்னா ஒரு வெயில் அடிக்கிற நேரம் சுற்றோம்னா எங்களுக்கு காசு தான். இது ஒரு குட்டி சட்டி. கவர்மெண்ட்டே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது கவர்மெண்ட்டு தான். காதிப்போடு கதர் கிராம தொழில் வாரியத்திலேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இது மெயின்டெனன்ஸ் எல்லா கட்டடம் கட்டி கொடுக்குறதாமே கவர்மெண்ட்டு தான். தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்திலேருந்து மண்பாண்டம்னு சொல்லி தனியாக எங்களுக்கு, அதாவது எத்தனையோ தொழில் இருக்கலாம் கைத்தொழில், அதில் மண்பாண்டத்துக்கு தனியாக இது பண்ணி கொடுக்காங்க. ஹோல்சேலில் உங்களுக்கு சேல் ஆகுமா இல்லை எப்படி நம்ம வைக்கிற விலை தானா? இது வந்து எங்களுக்கு சொசைட்டி ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவோம், அதுபடி தான் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். இது கொஞ்சம் காஞ்சதுமே இந்த பற்றிலாம் கீழேயும் இதாயிரும். உண்டியல் ஆகிடும். சூப்பரில். ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே வரல. ராஜபாளையம் வரும்போது, தென்காசி வரும்போது எல்லாமே திருமலை கோயில் போகிறது உண்டு. அந்த வழியாக போகலாம், அங்கே போனால் ரொம்ப குளுகுளுன்னு சூப்பராக இருக்கும் கிளைமேட். ஸோ அதை பார்க்க போகலான்ற வழியில் பானைகள் நிறைய வழியில் அடுக்கி வச்சுருந்தனால இங்கே என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பானை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குன்னு தான் இறங்குனது. இவங்களோட தொழிலே, இந்த கிராமத்தோட தொழிலே வந்து ரீசெண்டாக சிவகாசி பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இவங்களோட பாரம்பரிய தொழிலே வந்து மண்பாண்டம் செய்கிறது தான். இவங்களுக்கு சொசைட்டி இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து இந்த பில்டிங்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க சொசைட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்ஸில் தான் வந்து, அருண் பின்னாடி பார்த்து பானையை தட்டிடக்கூடாது. இவங்க கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை வச்சு தான், சொசைட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நிறைய கேரளாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னாங்க. இப்போது இந்த லாக்டவுன் காரணமாக எல்லாமே கொஞ்சம் தங்கியிருக்கு. இல்லைனா பின்னாடி பத்திரம், இல்லைனா வந்து இவங்களுக்கு ரெகுலராக ஒர்க்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க அங்கேருந்து வரவங்க இங்கே வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பானை செய்கிறதுலையுமே நிறையா ஸ்டேஜஸ் இருக்குன்றதே இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இவங்க செஞ்சு முடிச்சு அதோட அடிபாகத்தை வந்து அக்காங்கெல்லாம் உட்காந்து அடித்து தட்டி அதை முழுவி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கோட்டிங் தானே இது, அதுக்கு கோட்டிங் கொடுத்து அதை காய வைக்கிறதுக்குன்னு ப்ராசஸே வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கும் தெரியும். நான் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி தான் தெரியும் நினைக்கிறேன். அதாவது கேமரா எடுத்துன்னு வந்தேன், நாங்கள் 4 பேருக்குமே இன்றைக்கி தான் தெரியும் நினைக்கிறேன். அடுத்து அக்கா என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அவங்கள கேட்போம். அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு பருவம் இது செய்தோம். இதுக்கு அடுத்தாலும் நான் குருவி போட்டிருக்கு இன்னொரு ஆட்டி, அதுக்கு அடுத்தாலும் ஒரு அடி வந்து அழுத்தமாக்குறது, அதுக்கு அடுத்தாக்கெல்லாம் நைஸ் பண்ணுவோம். நைஸ் பண்ணி முடிஞ்ச உடனே
அந்த பாலிஷ் அடிக்கணும். பாலிஷ் அடித்து அதை காய வச்சு எவ்வளோ தேவையோ பாதுகாப்பாக வச்சு நாங்கள் சொல்லிக்கிறோம். இதுதான் எங்களோட திரும்பி நெருப்பு வேற ஆமாம் வைக்கணும், சில்லையில் கொண்டு வைக்கணும். அப்பதான் அது கம்ப்ளீட்டாக இந்த வேலையை முடிஞ்ச மாதிரி. ஒரு பானை ரெடி ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும். ஒரு பானைக்கு 3 நாள் ஆகும். அது ஒரு நாளைக்கு வந்து 30 பானை எங்களால் செய்ய முடியும். ஆம்பளை 50 பானை செஞ்சு வச்சுருவாங்க. எங்களுக்கு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு வர ஒரு நாளைக்கு 30 பானை தான். ஏன்னா அதை அடித்து சைஸ் ஆக்கி எல்லாம் இதாக காயதுக்கு 3 நாள் ஆகும். அதுக்கத்தில் வண்ணம் கலர் அடிப்போம். கலர் அடித்து அது காய 2 நாள் ஆகும். அதுக்கு பிறகு தான் சுள்ளைக்கு எடுத்து போவேன். எப்படி ஒரு வாரம் ஆயிரும். ஒரு பானை உருவாக சுமாராக 4 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் ஆகும். அதுவும் வெயில் அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. வெயில் கொஞ்சம் இல்லை, இந்த மாதிரி மழை காலம் அப்படின்னா இவங்க உள்ளே தான் வச்சுருக்காங்க, காய வைக்கிறது இல்லை. இவங்க நான் வந்து இந்த 2 பானை செஞ்சாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த சர்க்கிள் அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவே நான் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது, நீ போய் என்னென்னு கேட்டுட்டு வா அப்படின்னு தான் சொன்னேன். அருண் வந்து நீ உள்ளே வந்து பார்த்த அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம வீலாக பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. ரொம்ப ஒரு இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கெல்லாமும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேனலில் காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து தயிர் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரளாவில் கல் ஷாப்புக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கல் கடைக்கு, அதாவது எப்படின்னா பாட்டிலில் இருக்கும், அவங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மண் பாத்திரத்தில் கல்லில் ஊற்றி வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதுக்காக இது கேரளாவில் வந்து அந்த இதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், வர்றாங்களே இந்த பக்கமாக டூரிஸ்ட் வரவங்கெல்லாம் நிப்பாட்டி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் தேன்பொத்தை. இவங்களோட தொழிலே இதுதான் சொன்னேன் இல்லையா. இங்கே வந்து ஹோல்சேலாக எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. நம்ம சென்னை மக்களை விட கேரளா மக்கள் தான் இவங்கள நிறையா காண்டாக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ சென்னையிலையுமே இப்போ நிறையா ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ டேரெக்டாக நம்ம இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது நீடட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக தேன்பொத்தை சொசைட்டி அந்த சொசைட்டியை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அண்டு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பொருட்கள்லாம், சின்ன ஷாப்ஸ்லாம் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் பாப்பாவுக்கு பொருள் வாங்கலை அப்படின்னேன். சூப்பு கடைக்கு மண்சட்டியில் சூப்பு இந்த மாதிரி பவுலில் கொடுக்கறதுக்காக இப்போ ரீசெண்டாக சாப்பாடுறதுக்கு வாங்கியிருக்காங்க. ஹெல்த்துமே வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம செராமிக் இது அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருந்து எல்லாருமே மண் பாத்திரத்துக்கு மாறிட்டு வராங்க. இந்தாங்கண்ணே கீழே போட்டு உடைச்சிட போகிறேன். நான் அதுதான் சொன்னேன், என் பாப்பாவுக்கு வேண்டாம், வாங்கினா எப்படியும் உடச்சிருவா அருண் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், உடச்சாதானே எங்களுக்கு தொழில் நடக்கும் அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு அகைன் சேல் ஆகணும் அப்படின்னா அந்த விஷயம் தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ தான் புரியுது. நான் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அது வைக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இந்த செட்டு அங்கே அப்படியே அந்த லைனை காமிக்க சொல்கிறேன், அது வந்து 100 rupees தான். ஸோ நீங்கள் கிஃப்ட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு அழகழகான பொருட்கள். ஆனால் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கணும். ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்கன்னா கண்டிப்பாக உடச்சிருவாங்க. ஒரு 6 years 7 years கிட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து மினி கிச்சன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மினி கிச்சன் சமையல் அப்படின்னு அவங்களாம் கூட இதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச தென்காசி சைடு நீங்கள் க்ராஸ் பண்ணி போகும்போது இங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட உழைப்போட அருமையும் நம்மளுக்கு அப்போ தான் புரியும். நாள் ஆகும் சுட்டு எடுக்கிறதுக்கு. அது எப்படி தயார் பண்ணதுக்கு வந்து 1 மாதம் ஆகும். 1 மாதம் 1.5 மாதம். ஒரு ஆள் தட்டினாக்கினா 2 பேர் தட்டினாக்கினா 1 மாதத்தில் செய்யலாம். அதை செஞ்சு எல்லாம் இந்த பெயிண்டிங்லாம் அடித்து எல்லாம் காய வச்சு வச்சுருப்போம் ரூமில். காய வச்சு அன்றைக்கி சூடு அன்றைக்கி காலைல 8 மணிக்கு வெயில் எடுத்து வைப்போம். வெயில் எடுத்து வச்சு காய்ஞ்ச உடனே ஒரு 12 மணிக்கு சூளைக்குள்ளே உள்ள அடுக்கும். கருவு கூந்தெல்லாம் போட்டு அடிச்சு அதை ஒரு 5 மணிக்கு தீ போடுவோம். 5 மணிக்கு தீ போட்டு ஒரு 8 மணிக்கு தீ போட்டு வேக வச்சுருவோம். வேக வச்ச உடனே அது வந்து கூலிங் ஆகிரும். காலைக்குள்ளே விடிய காலத்துக்குள்ளே கூலிங் ஆகிரும். காலையில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு அதை பிரித்து வெளியே எடுத்து இந்த மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி வெளியே அடிக்க எடுத்துருவோம். அது சுடும்போது கூட என்னெல்லாம் வைப்பீங்க? பொருள் வந்து கூந்தல் போடுவோம், விறகு போடுவோம், வைக்கல் மேலே அது சவுதி வச்சு வைக்கலுக்கு மேலே மொழிவி அதுக்கே எல்லாம் ரெடி பண்ணுவோம். அப்போ தான் அந்த பழுப்பு வந்து வெளியே வராது. ஆமாம், பழுப்பு உள்ளே நின்று நல்லா கலர் நல்லா வேகும். இது வந்து கேரளாவில் வந்து லேடிஸுக்கு தலைமுடிக்காக ஜாம்பிராணி கட்டி போடுறதுக்காக இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
இது இப்போ நல்ல நிறைய போயிட்டுருக்கு. ஓகே. இது உள்ள கங்கு போட்டு சாம்பிராணி போட்டு மூடி வச்சுட்டு தலைமுடிக்காக காட்டுறதுக்காக இந்த மாதிரி தலை குளிச்சுட்டு ஆமாம். முன்னாடிலாம் முன்னாடி வந்து வீட்டில் ஓப்பனா பண்ணுவாங்களா யூஸ் பண்ணுவோம். ஓப்பனாக பண்ணுறது இது வந்து இப்போ மூடி மாதிரி போட்டு புகை மட்டும் வெளியில் வர மாதிரி பண்ணி கேட்டிருக்காங்க. அது செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த பானை நான் செய்யல, அண்ணன் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். வருதான்னு பார்ப்போம். ஒரு வாரத்துலயே நான் கத்துப்பேனா? கையில் ஒரு தொழில் இருக்கு அப்போ எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம do like, share and subscribe my YouTube channel Tasty with me Kiruthiga. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, நான் ஒரு அழகான ஒரு விஷயம் செஞ்சுட்டேன்.